ஜாயின் பண்ணவங்க ப்ளே ஸ்டோரில் போய் ஆக்சிஸ் இந்தியான்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பக்கத்தில் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். வந்துட்டிங்கன்னா மை வேலெட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிக்கு நீங்கள் அமௌண்ட்டு யாருதுன்னா ஐடி கேஷ் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கம்பெனி வேலெட்டில் மை வேலெட்டில் அனுப்பும். ஓகேங்களா, அது மை வேலெட். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து காட்டக்கூடியது, அப்டேட் பண்ணக்கூடியது ப்ரொஃபைல்ஸ். ஓகேங்களா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம். ஓகேவா. அதுக்கப்புறம் மை அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெஃபரல் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் வேலெட் டிஸ்கவுண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மை ரிவார்ட் பாயிண்ட்டு மெயினு. உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டு அதெல்லாம் பேன் கார்டு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மை ரிவார்ட் பாயிண்ட்ஸில் அமௌண்ட் வந்தோடனே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ 60,000 வந்திருக்கா, 6,000 வந்திருக்கா, அது போட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், 3 டேஸில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த ரெஃபரல்ன்ற விஷயந்தான் பிஸ்னஸ்க்கு. ஓகேங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கீழே எவ்வளோ ஐடி இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஸ்ட்ரக்சரை. அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீமோடைய ஐடி ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு கீழே டெப்த்து வைக்கும் காட்டும். ஓகேங்களா, அவங்க 7 ஐடி 3 ஐடி இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஓகேங்களா, அதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கீழே வைக்கும், டெப்த்து வைக்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டீம் கொடுத்துருப்போம் இல்லையா, 2 பேர் 4 பேர், இந்த மாதிரி டெப்த்தில் நீங்கள் சென்டர் பட்டன் ஐடியை நீங்கள் டெப்த்து வைக்கும், எவ்வளோ டீம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க எவ்வளோ பேரை கொண்டு வந்து நிற்கிறாங்க, அது எல்லாமே இந்த மாதிரி டெப்த்து வைக்கும், பார்க்கலாம். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெட்ஜர் ஐடி இருக்கா, இங்கே வந்து நம்மளோடைய ஐடி நம்பரே நம்ம போட்டு அந்த லெட்ஜர் ஐடியில் டைரெக்டாக கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கீழே இப்போ நம்ம டீம் மெம்பர் இருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் இப்போ இவங்க நித்யா இருக்கிறாங்கல்ல 709596, இப்போ அந்த நம்பரை நான் டைரெக்டாக இந்த லெட்ஜர் ஐடியில் 709596 போட்டு சர்ச்னு கொடுத்தேன்னா அவங்களுடைய ட்ரீ மட்டும் எனக்கு காட்டும். அவங்க கீழே போய் யாரோடைய டீம் அவங்களுடைய டீம் எடுத்து அவங்க கீழே போடுறத நம்ம டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். இந்த ஆட் மெம்பருன்ற விஷயத்தை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமருடைய நேம் கேட்கும், அது ஃபுல்லாக கேப்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அவங்களது போட்டு போகிறீங்க. அப்புறம் ஆப்ஷனல் எந்த ப்ராடக்ட் வேணுன்றதை செலக்ட் பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு. ஓகேங்களா, அந்த ரவுண்டட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். பாஸ்வேர்டு என்ன வேணால் ஸ்டார்டிங் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்க ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், 123456 123456 ஸ்டார்டிங் போடும்போது. அப்புறம் இந்த ஆடுன்ற விஷயத்தை கொடுத்துட்டு இந்த ப்ளீஸ் ரீடு த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடி வந்துடும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிக்கு அவங்க ட்ரான்சாக்ஷன் அனுப்பிச்சு மை வேலெட் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பேனலை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டீங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா. ஐடி நம்ம போடும்போது ரெட் கலரில் காட்டும், ஆக்டிவேட் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும், அவங்க ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒரே நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும். ஓகேங்களா, அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே போய் சேர்ந்துடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு பேன் கார்டில் 7 ஐடி மட்டும்தான் இப்போ போட முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அவங்க நேம்லேயே 63 ஐடி வரைக்கும் போட்டுக்கலான்ற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு முன்னாடி 2022-23 உள்ள. ஓகேங்களா, அப்போ வந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடிஸை நிறைய ஐடிஸ் போட்டுக்க முடிஞ்சது. ஓகேங்களா, ஆனால் இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி போட முடியாது. ஓகேவா. நிறைய ஐடி போட்டுருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆஃப்லைன் ஷோரூம் வரும்போது நீங்கள் வந்து சூப்பராக உங்கள் டீமை டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா.